ஜிட்டு என்ன எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருப்பியாடா? எலும்பு, எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்க. போதும் நீ தூங்குனது, எலும்பு. டீ கூட நீங்க குடிக்கல இன்னும் யாருமே. இவன் வேற தூங்கிட்டே இருக்கான். சரி போனவரை வேற காணோம். வெளியில ஃபுல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. சரி நான் வேற ஃபோன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளோ நேரமா? காலையில போனீங்க, வேலையில வேற மழை அவ்வளோ பெஞ்சிட்டு இருக்கு. ஏதோ பொருள் வாங்கணும்னு போனீங்க, சீக்கிரமா வர மாட்டீங்களா? ஆமா சாரா, இங்க வேற மழை பெஞ்சிட்டே இருக்கு. நான் வாங்கின பொருளை எடுத்துட்டு வரலான்னா வண்டி வேற கிடைக்க மாட்டேங்குது. நைட் வேற ஆயிடுச்சு. சரி நான் சீக்கிரமா வந்துருவேன். மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. அந்த பொருளை இன்னைக்கு வாங்கியே ஆகணுமா? நீங்க வேற வண்டியே கிடைக்கலன்னு சொல்றீங்க. சரி சரி வந்துட்டீங்கல்ல, பார்த்து வாங்க. ஏதோ வாங்கிட்டீங்கன்னு வேற சொல்றீங்க. சரி வந்து கீழே வந்ததுக்கு அப்புறமா ஃபோன் பண்ணுங்க. சரி பசங்களா, நான் உங்களுக்கு பால் காய்ச்சி எடுத்துட்டு வரேன். அப்பா வந்ததுக்கு அப்புறமா நைட்டு தோசை ஊற்றி தரேன். இப்போ வந்து பால் மட்டும் குடிங்க. ஆண்டி ஆண்டி எனக்கு எதுவுமே வேண்டாம் ஆண்டி, எங்க அம்மா வேற தேடுவாங்க. நான் வந்து வீட்டுக்கு போறேன் ஆண்டி. பாய்டி. கொஞ்ச நேரம் இருடி, வெளியில வர மழை பெய்யுது, நீ போறன்ற. மேகம் வர இருட்டிட்டு இருக்கு. உங்க அம்மாக்கு தெரியும்ல நீங்க தான் இருக்கேன்னு. அம்மா டீ போட்டு தருவாங்க, நீ குடிச்சிட்டு தான் போயேன். இல்லடி, நான் 4 மணிக்கு வந்தேன்ல, மணி 6 ஆகுது. இதுக்கு மேல இருந்தேன்னா எங்க அம்மா தான் திட்டுவாங்க. இருட்டி, நான் வெளில தான் மழை பெய்யுதுல்ல, நான் உங்க அம்மாட்ட இப்போ ஃபோன் பண்ணி சொல்றேன். இந்த டீ மட்டும் குடிச்சிட்டு போ. இல்ல ஆண்டி, பாவம் ஆண்டி, எங்க அம்மா வேற தனியா வீட்டுல இருப்பாங்க. மழை வேற பெய்யுது. கரண்ட் போயிடுச்சுன்னா அப்புறம் எங்க அம்மா செம்மையா பயந்துருவாங்க ஆண்டி. எங்க அப்பா வேற ஊருக்கு போயிருக்காரு, இன்னும் வரல ஆண்டி. நான் போனாதான் எங்க அம்மாக்கு கொஞ்சம் தைரியமாவது இருக்கும். என்னது, உங்க அம்மாக்கு பயமா இருக்குமா? நீ உனக்கு தான் பயமா இருக்கும். தனியா போக பயப்பட்டுட்டு அம்மாவோட இருக்கணும்னு நினைக்கிற போல நீ. சரி சரி, நான் சீக்கிரமா டீ போட்டு தரேன், குடிச்சிட்டு போயிடு. சரி ஆண்டி, நீங்க இவ்ளோ சொல்றீங்க. சரி நீங்க டீ போட்டாங்க, நான் குடிச்சிட்டே போறேன். இந்த மலைக்கு டீ குடிச்சாதான் நல்லா இருக்கும். பால் தான் குடுக்கலான்னு நினைச்சேனா, சரி டீயே குடுக்குறேன் உங்களுக்கு நான். அப்பதான் இந்த மலைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லலான்னு சொல்றேன், நீ அதுவும் கேட்க மாட்டேங்கிற. சரி இதான் டீ குடிச்சிட்டு சீக்கிரமா கிளம்பு. மழை லைட்டா விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். சரி நீ சீக்கிரமா டீ குடிச்சிட்டு போ. ஆண்டி ஆண்டி, டீ சூப்பரா இருக்கு ஆண்டி. தேங்க்ஸ் ஆண்டி. எங்க அம்மாவோட நீங்க சூப்பரா டீ போடுறீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ கரண்ட் வேற போகுதுன்னு நினைக்கிறேன். லைட்டா பிளிங்க் வேற ஆகுது. சரி ஆண்டி, நான் சீக்கிரமா டீ குடிச்சிட்டு போயிடுறேன். தாஜிட்டு, நீ டீ குடி. கரண்ட் வேற போயிடுச்சுன்னா அப்புறம் நைட்டு தோசை சுட முடியாது. மாவு வேற கடையில போய் வாங்கணும், நான் வாங்கிட்டு வரேன். நீ அதுக்குள்ள டீ குடிச்சிட்டு முடிச்சுட்டு அமைதியா 2 பேரும் விளையாடிட்டு இருங்க. அம்மா, நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்லம்மா, கரண்ட் இனி மழை காலம் வந்துருச்சு, கரண்ட் அப்பப்போ போகும்ட்டு. நம்ம வீட்டுக்கு ஒரு இன்வெர்டர் வாங்கலாம்னு சொல்கிறேன். நீங்கள் ஏமா கேட்கவே மாட்டேங்கிறீங்க? நானும் அப்பாட்ட சொன்னேன் இன்வெர்டர் வாங்க சொல்லி. அப்பாவும் கேட்க மாட்டேங்கிறாரு, நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்போ நீங்கள் கடையில் போகிறேன்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா என்னம்மா பண்ணுறது? சரிடி, நானும் இன்வெர்டர் வாங்கணும்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். இப்போ தானே புது வீட்டுக்கு வந்ததுக்கும். சரி உங்கள் அப்பாட்ட வாங்கி தர சொல்கிறேன். சீக்கிரமாக வாங்கி ஃபிக்ஸ் பண்ணாதான் கொஞ்சம் பயமே இல்லாமல் இருக்கும் எனக்கும். ஏன்னா இப்போ மழை காலம் வேற வந்தனால கரண்ட்டு டக்கு டக்குன்னு போயிடும். கரண்ட் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் இருக்கிறதுக்கே. சரி ஓகே, நம்ம பார்க்கலாம். நான் கடைக்கு போயிட்டு வரேன். மாவு கடை திறந்துருக்கான்னு வேற தெரில. இந்த மழையில் மாவு காலி ஆயிடுச்சுன்னு தெரில. இல்லைன்னா அப்புறம் நைட்டு டிஃபனும் சாப்பிட முடியாது. மழைக்கு எல்லா கடையும் பூட்டிடுவாங்க. சரி நான் சீக்கிரமாக கடைக்கு போயிட்டு வரேன். அம்மா, நீங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணீங்களா? அப்பா எங்க தான் வராரு? இன்னும் வரல அப்பா. நான் தூங்குறதுக்கு முன்னாடியே போறாருல, நான் தூங்கியே ஏஞ்சிட்டேன். ஏன் அப்பா இன்னும் வரலம்மா? உங்க அப்பா சீக்கிரமா வரேன்னு தான் சொல்லிட்டு போனாரு. ஏதோ பொருள் வாங்குறாராம், அதுக்கு வேற வண்டி கிடக்குலன்னு வேற சொல்லிட்டு இருந்தாரு. உங்க அப்பா சீக்கிரமா வருவார் தான் நான் நினைக்கிறேன். ஃபோன் பண்ணி கேட்டேன்டா, ஆனா உங்க அப்பா இன்னும் வந்து அந்த வண்டி கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரி இப்போ வேணா திரும்பி ஃபோன் பண்ணி கேட்கறேன், இல்லைன்னா போயிட்டு வந்து கேட்கறேன். சரி நான் சீக்கிரமா போயிட்டு வரேன். அம்மா அம்மா, அங்க பாருமா, என்னோட ஃப்ரெண்டோட அம்மா வராங்க. எந்த ஃப்ரெண்டுடி? யார் வரா? என்னக்கா மழை பெஞ்சிட்டு இருக்கு, இப்படி வெளியில வந்துட்டீங்க? பிள்ளைங்களை வேற வீட்டுல விட்டுட்டு கரண்ட் வேற போயிடுச்சு, இப்பதான் போச்சு. நீங்க என்ன வீட்டுக்கு வெளியில வேற வந்துட்டீங்க? என்னது, கரண்ட் போயிடுச்சா? ஐயோ, 2 பேரையும் தனியா விட்டு வந்துட்டேனே. நான் வேற மாவு கடைக்கு வரலான்னு பார்த்தா மாவு கடை இப்ப பூட்டி வேற இருக்கு. சரி சரி, நான் சீக்கிரமா வீட்டுக்கு போயிடுறேம்மா. என்னம்மா, போன வேகத்துல சீக்கிரமா வந்துட்டீங்க. நீங்க போன உடனே கரண்ட் வேற போச்சுமா. இப்பதான் வந்துச்சு, நல்ல வேலை. கரண்ட்டையும் கூட்டிகிட்டே வந்துட்டீங்க நீங்க. சவுண்ட் கேக்குது, உங்க அப்பா தான் வந்திருப்பாரு போல. சரி போய் கதவு திறந்து கொடுப்போம். ஐயா ஐயா, ஜாலி, அப்பா வந்துட்டாரு. என்ன வாங்கிட்டு வர போறான்னு தெரியல, என்ன பொருள்னே தெரியல. நானும் பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அப்பா உன்கிட்ட முதல்ல சொன்னாரு தானே என்ன பொருள் வாங்குறேன்னு சொல்லிட்டு. என்னமோ எல்லாரும் தெரியாத மாதிரி பேசுற. அப்பாடா, ஒரு வழியா பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அந்த பொருளை மட்டும் எடுத்துட்டு வந்து மேல வச்சுட்டாங்கன்னா சரியா போயிடும். சரி, அவங்கள வேலை எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். இங்க ஒரு ஸ்பேஸ் பண்ணி வைங்க. ஸ்பேஸ் பண்ற அளவுக்கு பொருளா?
சார் நான் இந்த சேரை மேலே தூக்கிட்டு வந்து வச்சுட்டேன் சார். ஆனால் செம்ம வெயிட்டு சார் இந்த சேரு. நான் மட்டும் இல்லைன்னா நீங்கள் இந்த சேரை தூக்கி இருக்கவே முடியாது. அவ யாரோ உட்காந்துட்டு வந்த மாதிரியே இருந்துச்சு இந்த சேரை தூக்கும் போதே. சரி தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ். என்னால் தூக்க முடியலன்னு தான் உங்களை வர சொன்னேன். நீங்கள் வேற பாடி பில்டிங்லாம் பண்ணிட்டு இருக்கனால தான் சரி நீங்கள் தூக்குவீங்கன்னு நினச்சேம்மா. ரொம்ப தேங்க்ஸ்மா. சரி நான் வரேன் சார். அப்பா செம்ம பெரிய சேராக இருக்குப்பா. நான் இதில் உட்காந்து ஆட்டினா சூப்பராக இருக்கும் போல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஐயா சூப்பராக இருக்கு இந்த சேரு, ஜாலியாக இருக்கு. டிங் டிங். நான் இந்த சேர்ல உட்காந்துட்டேன். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ரொம்ப ஜாலியா இருக்கு இதுல உட்காந்து ஆடுறதுக்கே. போடா நான் தர மாட்டேன்டா, எனக்கு தான்டா இந்த சேரு. அம்மா அம்மா இந்த சேரு எனக்கு மட்டும்தாம்மா. அப்படிலாம் கிடையாது, இது தம்பிக்கும் நீ கொடுக்கணும், அவனுக்கும் சேர்த்து தான் நான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி நம்ம இப்போ எல்லாரும் படுத்து தூங்கலாம், கரண்ட் போற மாதிரி இருக்கு. ஐயா எல்லாரும் தூங்க போறாங்க, செம ஜாலி. இப்பதான் நம்ம வந்து இந்த சேர்ல நல்லா இன்னும் என்ஜாய் பண்ணி ஆடலாம். பாரு ஆனாலும் நீ எனக்கு இந்த சேர் தர மாட்டேங்கிறல்ல. இரு நீ தூங்குவல, காலையில தூங்கி தானே இருப்ப, லேட்டா தானே எழும்புவேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த சேர்ல உட்காரனா இல்லையா பாரு. இவன் என்ன இந்த சேர்ல உட்காருன்னு சொல்றான்? இது என்னோட சேரு. இவன் எப்படி உட்கார்றான்னு நானும் பாத்துடுறேன்.